பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவான். எனக்கு அன்பானவர்களே, உத்தமனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டாயிருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து நிற்கிற போது, தவிக்கிற போது அவன் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியே நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தான், இரண்டத்தனையாக கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? உங்களுடைய வேலை வருமானத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? உங்களுடைய சுகத்தை, பலத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? இந்த மாதத்துல நம்பிக்கையோடு கூட இருங்க. என்னோடு கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி யோபு சொன்னதை போல விசுவாசமாக, நம்பிக்கையாக நீங்க சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக இரண்டத்தனையாக ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து, இழந்து போனதை திரும்ப கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, இந்த நேரத்திலே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.